இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலவ மஞ்சள் வந்து நம்ம தண்ணியில் வைக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் பஞ்சு மிதங்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் உள்ளே முழுகிட்டு விட்டீங்கன்னா மேலே தான் வரும். மேலே வந்துருச்சு. இங்கே பாருங்க முக்கிய தண்ணி ஒட்டலை பார்த்தீங்களா? அதே வந்து காட்டனை பாருங்க. இது காட்டன் வச்சுன்னா முழுகிற அப்படியே நின்றுக்கும். ஆமாம் அங்கே பாருங்க உங்கள் முன்னாடியே வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறோம் பாருங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கே ரீட்டெயிலாக ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து டேரெக்டாக கொடுக்குறாங்க. யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இவர் கொடுத்துட்டு இருக்காரு. செம்மையாக இருக்குல்ல. இதில் கொக்கி போட்டுட்டு அது உள்ளே இருந்து அப்படியே வந்து பஞ்செல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு சொன்ன ஆர்டர் போயிட்டு தாங்க இது. ஓ நம்ம வெயில் காலமாக இருந்தால் ரொம்ப கூலிங்காக இருக்கும், குளிர்காலமாக இருந்தால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும். நம்ம தமிழ் வாக சேனல் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஒரு பீஸ் கேட்டால் எல்லா ஊருக்கும் அமுச்சு விட்ருவாங்க. ஹாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்பெல்லாம் போட்டிருக்கோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது இலவ மஞ்சளே பியூர் இலவ மஞ்சளே செய்கிற மெத்தை தலானிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம். ரீட்டெயிலாக வாங்குறதுக்கு செம்ம ஆஃபர் இருக்குது. ஹோல்சேல் ரேட்டுக்கே ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் இவங்க வந்து கொரியர் போட்டு விட்ருவாங்க. இந்த ஃபேக்ட்ரியோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ கிருஷ்ணா மேட்ரஸ்ன்ற ஒரு ஃபேக்ட்ரி தாங்க. இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பவானிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து குப்பிச்சிப்பாளையத்தில் தாங்க இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துங்க. யாராவது லைவாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மேப்பை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இலவ மஞ்சு மெத்தை தாங்க. இங்கே பாருங்கள் இது எல்லாமே இலவ மஞ்சு தான். ஸோ பியூர் இலவ மஞ்சு உங்களுக்கு சாம்பிள் கூட காமிக்கிறேன் பாருங்கள். பியூர் இலவ மஞ்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொட்டை எல்லாமே இருக்கும். உங்கள் மெத்தையிலையும் பிள்ளையிலையும் இந்த மாதிரி வராது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஓனர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபேக்ட்ரி நம்ம எடுத்துருக்கோம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இங்கே நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆர்டராகவும் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இங்கெல்லாம் மெத்தை தான். ஸோ இது இல்லாமல் பில்லோவும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே தான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓனர் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம். அதாவது ஹோல்சேல் ரேட்டுக்கே ரீட்டெயிலாக ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து டேரெக்டாக கொடுக்குறாங்க. யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இவர் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஜி. பார்த்து 3 மாதம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. லாஸ்ட்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது வியூஸ் போகல, அதுதான் உண்மை. கண்டிப்பாக ஜி. அதாவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் குறைஞ்சது ஒரு 500 பேராச்சும் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல? குறைஞ்சது ஒரு 1000 மேலேயே இருக்குது. 1000 மேலே கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு இலவம் மஞ்சு மெத்தை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாகவும் ஹோல்சேல் ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவர் கொடுத்தாரு, நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பார்த்து ஸோ பயனடைஞ்சிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிற வெயிலில் நாங்கள் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அவரும் சாப்பிடாமல் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் கோயம்புத்தூரில் 100 கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ போய் உள்ளே வந்து ஷூட் போகலாம். நிறைய பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்காத விஷயம்லாம் உள்ளே போய் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இங்கே ஃபேக்ட்ரி டூர் போயிட்டோம். உங்களுக்காக இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரி டூர் காமிக்கிறோம். அங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக கூட்டங்கள் மாதிரி இங்கே கிடக்குதா? செம்மையாக இருக்குல்ல? பாருங்க சூப்பராக இருக்குல்ல? அப்படியே உள்ளே வாங்க. இங்கே பாருங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பஞ்சு பறந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க துணி கட்டியிருக்காங்க மூக்கிலெல்லாம். ஸோ லைட்டாக 1-2 என் மூக்கிலையும் ஏறுது. அங்கே பாருங்கள் இவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் அந்த அக்காலாம் மூஞ்சியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இதில் கொக்கி போட்டுட்டு அது உள்ளே இருந்து அப்படியே வந்து பஞ்செல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறீங்க ஜி இதில்? அப்படி இது என்னென்னா இலவ மஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை தண்டு எல்லாமே மொத்தமாக வருங்க. நம்ம அதை வந்து இங்கே மிஷின் அரவ மில் இருக்குங்க, ஜின்னிங் ப்ராசஸ் மில். அதை வந்து அந்த பக்கம் அந்த மிஷின் இருக்குது. அதில் விடும்போது அந்த தண்டு தனியாக விதை தனியெல்லாம் நம்ம கீழே வந்துடும். அது பியூர் இலவ மஞ்சு மட்டும் பறந்து வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆகி இருக்கும். இதை வந்து நம்ம மூட்டையாக பேக் பண்ணி பெட்டு போகிறதுக்கு நம்ம மூட்டையாக பேக் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, இப்போது நிறைய பேத்துக்கு அந்த பியூர் இலவ மஞ்சுன்றதை கண்டுபிடிக்க முடியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ என்னன்னா நீங்கள் இங்கே தான் வாங்கணும்னு அவங்கள கம்பல் பண்ணல. நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க போனீங்கனாலுமே கூட அது எப்படி வாங்கணுன்றதை இவர்கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இவர் இலவ மஞ்சிலே வந்து ஊறி இருக்காங்க இவங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்கள். பியூர் இலவ மஞ்சள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ வந்து இதுதான் பியூர் இலவ மஞ்சள். இந்த பஞ்சை வந்து நீங்கள் இப்படி சுருட்டி விட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரியே இருக்கும். இதே பஞ்சை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா இலவ மஞ்சள் மிதங்கும். ஆனால் தண்ணி அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு அந்த டெஸ்ட் நம்ம எப்படி தண்ணி அப்சர்வ் பண்ணாது. தண்ணி அவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் ஆகாதுங்க. அதே மேலே ஒரு ட்ராப்பாக அந்த வின்டர் சீசனில் எப்படி மார்னிங் டைமில் செடி மேலே இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ராப்பாக நிற்க டெஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து டூர் போகலாம், நம்ம ஃபேக்ட்ரி டூர் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் மூட வச்சுருக்காங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஓட்டுவீங்க? மிஷின்ஸ் ஓட்டலாம், மிஷின்ஸ் ஓட்டுவீங்க. ஸோ மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே இங்கே ஓடிட்டு இருக்கும். அந்த மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொட்டையும் அந்த பஞ்சும் தனித்தனியாக எடுப்பீங்க. எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் மூடை எவ்வளோ மூடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நிறைய மூடை இங்கே லைனாக அப்படியே வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பெட்டை ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ இப்போ உங்களுக்கான வாய்ப்பு தான் இது எல்லாமே. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குதா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கழிவுன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே கிடக்குது. மரத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த கலர் எல்லாம் கொஞ்சம் ஃபேடாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒதுக்கிடுவோம் நம்ம தனியாக. அந்த மாதிரி ஒதுக்கிடுவோம் வந்து வேஸ்ட்டு தான் ஆகுங்க. அதனால் இதையும் கூட அதில் உள்ள கலந்து உள்ள கலந்து அது பஞ்சோட கலர்ஸ் அந்த மாதிரி அந்த லைட் ஷேடு ஒயிட் கலரில் வராது. இது கலந்தோம்னா கலர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். பார்க்குறவங்க என்னப்பா ஏதோ மிக்சிங் கலந்து கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிருவாங்க. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் எடுத்து ஒதுக்கி உள்ள மிஷினில் விடும்போதே வரதுக்கு ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ நம்ம சுற்றி வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட என்ட்ரன்ஸ் தான் இது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு பஞ்சோட கூட்டத்தை பார்த்தீங்களா, மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டே இல்லைங்க. அங்கே பாருங்கள் நான் கையில் இப்படி எடுக்கிறேன். ஒரு பஞ்சு மிட்டாய் நீங்கள் ரோட்டில் வாங்கியிருப்பீங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. தண்ணியில் போட்டால் தண்ணி அப்சர்வ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கடைசியில் செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா தண்ணிக்குள்ளே பஞ்சம் வந்து நம்ம போடும்போது இதே காட்டனாக இருந்தால் பருத்தி பஞ்சாக இருந்தால் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அது உறிஞ்சிக்கும் தண்ணியை. ஆனால் இது தண்ணியை உரியாது. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி பெட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். கம்பல்சரி குழந்தைங்களுக்குலாம் இந்த பெட்டு தான் யூஸ் பண்ணுங்க. சூடு ஏறாது, கொஞ்சம் கூட சூடு வராது. அப்பா இரும வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது மூக்கில் டஸ்ட் ஏறிச்சு. ஸோ கொஞ்சம் நான் வீடியோ எடுக்கிறக்காக வந்து என்னாலே முடியல. அப்போ பார்த்துக்கங்க இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கிறாங்க. இதில் வந்து டஸ்ட்டுனா வந்து எப்படின்னா இந்த டஸ்ட்டு வராதுங்க. இலவம் மஞ்சள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண நாளானா ஒரு 10 இயர்ஸ் ஆகாத இலவம் மஞ்சள் வந்து ஒரு பவுட்ரு தான் ஆகும். அது அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பவுட்ரு ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த டஸ்ட் எப்படி வருதுன்னா அந்த காய் தொல்லி வருதுங்களா மேலே வர அந்த தொல்லியிலேருந்து ஒரு அந்த டஸ்ட்டெல்லாம் பியூர் பண்ணுறதுக்கு தான் மிஷினில் நம்ம கொடுக்குறதுங்க. சூப்பர். மிஷினில் தான் வந்து அந்த பஞ்சை போட்டு நீங்கள் அந்த கொட்டை தனியாக எடுப்பாங்க. ஓகே. இதில் வந்து பஞ்சு உள்ளே போயிடும், கொட்டை இங்கே வந்துடும், கொட்டை கீழே வந்துடும், கொட்டை கீழே விழுந்துடும். இதுலேருந்து எடுத்து அந்த கொட்டையை தனியாக இந்த மாதிரி கொட்டையை தனியாக எடுத்து கொட்டை இதில் தனியாக எடுத்து போடுவீங்க. இந்த கொட்டையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆயில் என்ன ஆயில்? ரீஃபண்ட் ஆயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ரீஃபண்ட் ஆயிலுக்கெல்லாம் வந்து இந்த இலவம் மஞ்சோட கொட்டையில் இருந்தால் ரீஃபண்ட் ஆயில்லாம் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்கலாம். எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. என்ன குவாலிட்டியில் வச்சுருக்காங்க, என்னென்ன சைஸில் இருக்குலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடோனுக்கு வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெட்டு பில்லோலாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பெட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு டைமிங் சொன்னீங்க. அந்த டைம் இதுலேயும் சொல்லிடுங்க. இப்போ ஒரு பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா டபுள் காட்னு சொல்லுவாங்க. 4 அறைகள். அதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆயிருங்க. அது ஸ்டிச் பண்ணி ஒரு காலையிலேருந்து ஒரு மதியம் ஒரு 12 மணிலேருந்து போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் வேலையே நடந்துருக்குங்க. ஏன்னா அவ்வளோ இதுவாக ஒரு பெட்டுக்கு 4 மணி நேரம் ஆயிரும் கம்பல்சரி. அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்டுங்க. கண்டிப்பாக எதுவுமே மிஷினரி எல்லாம் மிஷின் வச்சிங்களேன் 2 பெட்டு 3 பெட்டுன்னு அடுத்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் மிஷினில். ஸோ இதெல்லாமே இவங்க வந்து கையில் தயாரிக்கிறது, எல்லாமே சொந்தமாக கையில் தயாரிக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மெத்தை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பில்லோலாம் வச்சுருக்காங்க. காஸ்ட் கேட்கலாம், என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குது? இப்போ சிங்கிள் பெட்டுனா என்ன ரேட்லேருந்து? சிங்கிள் பெட்டுனா பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்லேயே வந்து நிறைய வெரைட்டிங்க. ரசாய் பெட்டுன்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா மினிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2800 3200. அதுலேயும் அதோட திக்னஸை பொறுத்து பெட்டோட ரேட் வேரியன்ட் ஆகும். ஓகே ஓகே. சிங்கிள் பெட். இப்போ அவர் ரெடி பண்ணுறது சிங்கிளா டபுளா? இது டபுளுங்க. அது டபுள், அது 4 அடிங்க. டபுள் காட் பெட்டுங்க அது. ஓகே ஓகே. அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பஞ்சு ஏன்னா ரேட் வந்து இப்போ பஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட்டு அந்த பெட்டு வந்து 8000. பஞ்சோட ரேட்டு மாறிட்டே இருக்கும். ரேட் மாறிட்டே இருக்குங்க. அது இப்போ கொஞ்சம் சீசன் டைம் வந்து அப்போ வந்து பர்ச்சேஸ் டைம் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சூப்பர். ஸோ பின்னாடி வச்சிருக்காங்க. இது வந்து குயின் நினைக்கிறேன். இது குயின் சைஸுங்க. குயின் சைஸ். இதில் ஒரு 3 பேர் படுத்துக்கலாம். குயின் சைஸ் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு சொன்ன ஆர்டர் பெட்டு தாங்க இது. அதே அவங்க கலர் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் சைஸ் வந்து குயின் சைஸ்னா 5 ஆரைகள் தாங்க. சரி. ஆனால் வந்து அவங்க சொன்ன சைஸ் வந்து 5.5க்கு 6.25. அவங்களே கார்ட் தனியாக ரெடி பண்ணியிருப்பாங்க போல கஸ்டமைஸாக. அவங்க கேட்குற அதே சைஸுக்கு நம்ம பெட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அவர் பார்த்துட்டு கூட இருக்கலாம். அவர் வந்து இது பழைய வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட் கலர் எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு 2 டேஸ்லேயே 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. 2 டேஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நீங்கள் பார்சல் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அவங்களுக்கு. ஓகே சூப்பர். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்சல் போட்டு வாங்கிக்கலாம்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பில்லோலாம் வச்சுருக்காங்க. பில்லோவில் வந்து வச்சு ஸ்டார்டிங்னா இப்போ இலவ மஞ்சில் என்ன ரேட்லேருந்து வச்சுருக்கீங்க? பில்லோ பார்த்தீங்கன்னா இலவ மஞ்சள் மொத்தம் ஒரு 4 சைஸ் இருக்குங்க. 14க்கு 20 அந்த சைஸை பொறுத்து தான் ரேட் வரும். இப்போ ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபாயிலேருந்து பில்லோ இருக்குது. ஓகே, அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14க்கு 24ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் இல்லாத பில்லோவாக இருக்கும். இது எல்லாமே பார்டர் வச்ச பில்லோ. இது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 400 வந்து ஒரு இங்கே பில்லோவும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இலவ மஞ்சில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது ஜி? அதை நம்ம எதுக்காக தான் யூஸ் பண்ணணும்? இலவ மஞ்சள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம் தெளிவாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு. திரும்பவும் நம்ம எப்படி சொல்லலாம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் குளிர்காலத்துக்கு அதுமாதிரி அந்த கோலை குடிசை மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. நம்ம வெயில் காலமாக இருந்தால் ரொம்ப கூலிங்காக இருக்கும், குளிர்காலமாக இருந்தால் கொஞ்சம் வெதுன்னு இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹீட்டையும் அதை அப்சர்வ் பண்ணி அது அந்த பாக்டீரியாவெல்லாம் திரும்ப நமக்கே ரிட்டர்ன் வராதுங்க மற்ற கம்பெனி மேட்ரஸ் மாதிரி. இலவ மஞ்சள் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி அதுவே வந்து ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கிருமிகளெல்லாம் அதுவே அழிச்சிக்கும். ஏன்னா அது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்னால. ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அந்த இலவ மஞ்சள்லாம் மறந்துட்டோம். சில பேர் வந்து இலவ மஞ்சள் தான் வேணும்னு இன்னும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த கிளைமேட்டில் யாராச்சும் பெட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை இப்போ கல்யாண சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யாராச்சும் பொண்ணுக்கோ இல்லை வந்து யாராவது சீர்வரிசை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து இலவ மஞ்சளை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். இது வாரண்டி எதுவும் கொடுப்பீங்களா? யாருமே கொடுக்காத வாரண்டி நம்ம மட்டும்தான். ஏன்னா A to Z எல்லா ப்ராசஸும் நாமளே தான் பண்ணுறோம். இலவ மஞ்சிக்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறது நாங்கள் மட்டும்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டி கொடுத்துட்றோம். அந்த 5 years வாரண்டினா மேனுஃபேக்சரிங்லேருந்து எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த 5 yearsக்குள்ளே இருந்தால் நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறோம். அதே 1 year இருந்தால் பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு 28 வருஷமாக இந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்ததும் இல்லை, கொடுத்ததுக்கு வாய்ப்பும் வரல. அந்தளவு குவாலிட்டி தெளிவாக கேரண்டி கொடுப்பாங்க. எதுக்குன்னா ஒரு நம்பிக்கைக்காக தான். பட் நீங்கள் வந்து இவங்ககிட்ட கேட்டு வர மாட்டீங்க, இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கும், சரிங்களா? ஸோ இவங்க வந்து அந்த காயிலேருந்து எப்படி அந்த பஞ்செல்லாம் எடுக்கிறாங்கன்றதை நேராக நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களோட அட்ரஸ்ஸு நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சுட சொன்னாலும் அனுப்பிச்சி விடுவார், சரிங்களா? எந்த சைஸ் வேணும், என்ன கலர் வேணும், இல்லை எந்த சைஸு என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டாலும் கூட தாராளமாக நம்ம சார் சொல்லுவார். ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் நம்ம இப்போ வீடியோவிலேயே வேணால் கஸ்டமர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம நீட்டாக கொடுத்துடலாங்க. எப்படின்னா சிங்கிள் கார்டு ஆரஞ்சு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5000 நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ ஃப்ரீ கொடுத்துறோம். ப்ளஸ் வந்து பெட்டுனா மட்டும்தான் நம்ம வந்து எல்லாம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. பெட்டு பில்லோ வந்து மினிமம் 2 பில்லோ 3 பில்லோ எனக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய பில்லோ பார்சல் வச்சு கொடுத்துரும். ஆனால் அந்த டெலிவரி சார்ஜ் அவங்க பே பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு எல்லாமே நம்ம டெலிவரி எந்த பெட்டாக இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ஆஃபர் மட்டும் எல்லாத்துக்குமே கம்பல்சரி. யூடியூப் பார்த்து வரவங்க எல்லாருக்குமே அந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஒவ்வொரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்ட்னா ஒரு பில்லோ ஃப்ரீ கொடுத்துறோம், டபுள் கார்ட்னா 2 பில்லோ ஃப்ரீ கொடுத்துறோம். கிங் சைஸ் இப்போ வந்து புதுசாக இதுக்கு முன்னாடி 2 பில்லோ தான் கிங் சைஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கிங் சைஸுக்கு வந்து 3 பில்லோவாக நம்ம ஃப்ரீ கொடுக்குறாங்க. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் வேர்த்துக்கிட்டே இருக்குது, அவருக்கு வேர்க்குது. ஏன்னா மதியான டைமில் நம்ம வீடியோ எடுக்கிறோம். ரெண்டாவது இங்கே வேலை பார்க்குறவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அந்த பஞ்செல்லாம் அப்படி மூக்கில் ஏறுது. ரெண்டாவது வந்து வெயிலில் எப்படி தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரில. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயிட்ட இருந்து ஒரு பஞ்சு வந்து அதை இவங்க வந்து ரெடி பண்ணி இவங்க நினச்சிருந்தா ஒரு வேறு எதனாச்சும் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம், ஒரு பெட்டு தயாரிக்கிற இல்லை ஸ்ப்ரிங் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பண்ணிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் இவங்க பாரம்பரிய தொழில், இவங்க அப்பா அப்படி வந்து செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ். அப்பா ஒரு 25 இயர்ஸ் மேலே அப்பாவோட கண்டினியூட்டி அப்படியே நாமளும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பாவை தான் பிஸ்னஸ் அவரது இருக்குங்க. ஓகே உள்ள சொல்லியிருந்தோம் இலவ மஞ்சுனா தண்ணி அப்சர்வ் பண்ண அந்த சாம்பிள் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, பார்த்துடலாம். அதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இருங்க அந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரேன். நம்ம டெஸ்டிங் சொன்னோம் பார்த்தீங்களா வந்து, அதாவது பியூர் இலவ மஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்காக சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஓனர். காமிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தி பஞ்சிலேருந்து வர காட்டுங்க. ஓகே, கலர் பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. ஓகே, இலவ மஞ்சோட கலர் பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு ஒயிட் இருக்குன்னு. ஓகே, இது ஒரு லைட் சாண்டில் கலர்ல தான் வரும். இலவ மஞ்சை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வந்து சாண்டில் கலர்ல இருக்கும். ஓகே, இது வந்து பருத்தி பஞ்சு வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சுன்னா அது இலவ மஞ்சு இல்லை. மஞ்சு கிடையாது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இதுவும் சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் இது வெயிட் அதிகமாக வரும். இது வெயிட் பாருங்க, இதுவும் அதோட குவான்டிட்டி பாருங்க ரொம்ப லைட்டாக இருக்குது. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலவ மஞ்சை வந்து நம்ம தண்ணியில் வைக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் பஞ்சு மிதங்கும். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் உள்ள முழுகிட்டு விட்டீங்கனாலும் மேலே தான் வரும். மேலே வந்துருச்சு. இங்கே பாருங்க முக்கிய தண்ணி ஒட்டலை பார்த்தீங்களா, மேலே அப்படியே புள்ளியாக இருக்குது பாருங்க. அதில் தண்ணி இங்கே பாருங்களேன், முக்கிட்டே மேலே விட்டாலும் அப்படியே வந்து உள்ளே போகல, சின்ன சின்ன அப்படியே டாட் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, அவ்வளோதான் வெளியே எடுத்துட்டேன். உள்ளெல்லாம் தண்ணியே போல உள்ள. அதே வந்து காட்டணும் பாருங்க, இது காட்டன் முழுகி அப்படியே நின்றுக்கும். ஆமா, அங்க பாருங்க உங்க முன்னாடியே வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறோம் பாருங்க. அப்படியே ஒழுகுதுங்க, ஒழுகுது இது. இங்க பாருங்க
ஸோ இந்த அளவுக்கு எந்த யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்களான்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். அதாவது லாஸ்ட் டைமே இவர் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ எங்கள் டைம்லன்னா கிளம்பிட்டோம். இந்த வாட்டி வந்து தெளிவாக போடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி சொன்னாங்க. நாங்கள் காமிக்கிறோன்னு சொன்னார். ஸோ நீங்களே லைவாக பார்த்துட்டீங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் இவங்க வந்து எந்தளவுக்கு ஓப்பனாகவும் உண்மையாகவும் இவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பியூர் இலவம் மஞ்சு மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் பவானி பக்கத்தில் ஈரோடு இல்லை ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு வீட்லேயே வந்து போட்டு கொடுங்க, எங்களுக்கு வந்து மெத்தை போட்டு கொடுங்க, நாங்கள் கண்ணிருக்க நாங்கள் பார்க்கணும், இலவம் மஞ்சு தான் உள்ளே வைக்கிறீங்களா அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் ஒரு 45 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தால் வீட்லேயே வந்து கூட நம்ம போட்டு கொடுத்துட்டு வரோம். அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வந்து பியூர் இலவம் மஞ்சாட்டு உங்கள் கண்ணருக்கே பார்த்தே நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஒரு மினிமம் ஒரு 4 கலர் 5 கலர் வச்சுருப்பாங்க. நம்மகிட்ட லாட் ஆஃப் கலர்ஸ் மொத்தம் ஒரு 40-50 வெரைட்டி இருக்கு. இது ஃபுல்லாக இது எல்லாமே வந்து பெட்டு பில்லோ காட்டன் கிளாத் தாங்க. பெட்டுக்கு பில்லோக்கு யூஸ் பண்ணுற காட்டன் கிளாத் தான். ஏகப்பட்ட கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு கஸ்டமர் ஒரு கலருக்கு நான் கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற எல்லா கலர்ஸும் பார்த்து உங்களுக்கு அவங்க எந்த கலர் பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஸ்டாண்டர்டாக ஒரு 4 கலர் தான் வச்சிருப்பாங்க. இதுதான் இருக்கு, இந்த வந்து ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணி கொடுங்க போட்டு தருவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. கஸ்டமர் எந்த கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் 40 கலரில் ஏதோ ஒரு கலர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது செலக்ட் பண்ண வேண்டியது. சூப்பர் வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக நம்ம அந்த காய் எப்படி உடைக்கிறாங்க, அதுலேருந்து பஞ்சு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. காய் உடைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து காயெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அம்மா ஒருத்தவங்க காய் உடைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இதுதான் ஸ்டார்டிங் லெவல். ஒரு காயாக வந்துடும், அதை வந்து அங்கே பாருங்கள் சுற்றியில் வச்சு டம்முன்னு உடைக்கிறாங்க. உடச்சோடனே அது உள்ளேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளேருந்து எடுத்து இங்கே போட்டுடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாருங்க ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பஞ்சு நம்ம டெஸ்டிங் பண்ணுங்களே அதேமாரி இந்த பஞ்சு வச்சிங்கனாலே தண்ணியில் மூழ்காது. இந்த விதையோடு இருக்கிறது இலவம் பஞ்சையும் பொறுத்துட்டாவே தண்ணியில் மூழ்காது. இதை மாதிரி நம்ம காயாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பஞ்சு எடுத்துருவோங்க. இதை கொண்டு போய் நம்ம அங்கே பார்த்த மிஷினில் கொடுக்கும்போது அது உள்ள குடோனில் ஸ்டோர் ஆன மாதிரி பியூர் இலவம் பஞ்சு மட்டும் தனியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதை எடுத்து நம்ம பெட்டாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சூப்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு இலவம் மஞ்சள் ஃபேக்ட்ரியில் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஓனர் நம்மளை கூப்பிட்டாங்க. நாங்கள் ஒரு பீஸே கொடுப்போங்க, நாங்கள் ஹோல்சேலு அதாவது கடைக்காரங்களுக்கு தான் நாங்கள் அமுச்சு விடல, இல்லை ஒரு பீஸ் கூட நாங்கள் வந்து டெலிவரி போட்டு விடுவோம். உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும், அதாவது நம்ம தமிழ் வாக சேனல் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஒரு பீஸ் கேட்டால் எல்லா ஊருக்கும் அமுச்சு விட்ருவாங்க. சரிங்களா? இவரோட நம்பரு அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேல வந்து இவரோட நம்பர் ஸ்க்ரோர் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் ஹோல்சேலாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் ரொம்ப கம்மியாக வரும். அதையும் நான் சொல்லியாரு. ஹோல்சேலாக நீங்கள் கடைக்கு வாங்கணும், நீங்கள் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக வரும். ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நம்ம ஜிஏ சொல்லிடுவாங்க. சரிங்களா? சொல்லிடுவோம். ஏன்னா வந்து ஹோல்சேலுங்கும் போது ப்ராடக்ட் நல்லா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். நம்ம வீடியோவில் எப்படி இருக்கோ அதேமாரி தான். நீங்கள் போய் ஷோரூமில் எடுக்கும்போது மற்ற அதுக்கு இதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும். அதனால் ஹோல்சேலில் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் நாங்கள் தெளிவாக எப்படி குவாலிட்டி கொடுத்துருக்கோமோ அதே குவாலிட்டியை நம்ம கொடுத்துருவோங்க. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த இலவம் மஞ்சள் எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாக. பாய்.